சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் டல்கோனா ஹாட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக ஹாட் சாக்லேட் அதுக்கப்புறம் டல்கோனா ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டு தனித்தனியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 3 டீஸ்பூன் நெஸ்கஃபே காஃபி பவுடர், அதுக்கப்புறம் சுகர் 3 டேபிள் ஸ்பூன், ஹாட் வாட்டர் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டல்கோனாவோட பேஸ்ன்னு சொல்லலாம். நம்ம டல்கோனா காஃபி எப்போவுமே பண்ணுற மாதிரி தான். இது ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா க்ரீமியாக வந்துடும். இது நீங்கள் மிக்சியில் போட்டும் பண்ணலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதில் நீங்கள் குக்கீஸ், ஐஸ்கிரீம் எது வேணாலும் பண்ணலாம். ஸோ இதை அப்படியே தண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கப் விப்பிங் க்ரீம், பவுடர் சுகர் ஒரு 1/4 கப் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணணும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்டிஃபான பீக் மாதிரி வரணும். இது பார்த்திங்கன்னா நம்ம 3 லேயராக பண்ண போகிறோம். இந்த விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா அப்படியே க்ளவுடியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா இதை ஃபுல்லாமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். இது கேக்கு, கப் கேக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஒரு 3 டேஸ்க்கு கெட்டு போகாது. இதுதான் நம்ம செகண்ட் லேயராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா ஹாட் சாக்லேட், அதுக்கு 1/2 கப் பால் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் சுகர் தேவையான அளவு, கொக்கோ பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கும்போது அந்த கட்டி எல்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம டார்க் சாக்லேட், இது ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போவுமே நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வெளியே போய் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நாமளே ரொம்ப யூனிக்காக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரணும். இது க்ரீமியாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். பின்னாடி ஸ்பூனில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்டும். இந்த மாதிரி திக்னஸில் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இதை சில்லுன்னு சாப்பிட்லாம், ஹாட்டாகவும் நீங்கள் குடிக்கலாம். இப்போ இதை நம்ம கிளாஸில் ஊற்றிட்டு நம்ம சர்வ் பண்ண போகிறோம். முதல் லேயர் ஹாட் சாக்லேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக. 2வது லேயர் விப்பிங் க்ரீம். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வனிலா ஃப்ளேவர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதையுமே போடும்போது அது நல்லா மிதக்கும், உள்ளே போயிடாது அந்த க்ளவுடியாக இருக்கிறதுனால. ஸோ நமக்கு 2 லேயர். 3வது லேயர் டல்கோனா க்ரீம். இதையும் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜிலேயே நீங்கள் வச்சிடலாம். இல்லை நல்லா சூடாக இருக்கும்போது இந்த 2 லேயரோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மேலே இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா சாக்லேட் சிப்ஸு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.